வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் கிரியேட் நியூ பேஜஸ் அண்ட் வின் எஸ்சிஓ. அதாவது நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் புதுசாக பேஜஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது பல கீவேர்ட்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஆகி உங்களுக்கு லீட்ஸையோ இல்லை டிராஃபிக்கையோ கொண்டு வரும். இது உண்மைங்க. ஒரு முறை நான் ஒரு வேர்ட்பிரஸ் சைட் வச்சுருந்தேன். அந்த வேர்ட்பிரஸ் சைட் வச்சதுக்கப்புறம் சில கீவேர்ட்ஸுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பேஜஸை மட்டும் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பல கீவேர்ட்ஸுக்கு அந்த பேஜ் நல்லாவே இண்டெக்ஸ் ஆகிருந்தது. எந்தவித பேக்லிங்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ இட் ஹேப்பன்ஸ். அதனால தான் சொல்கிறேன், க்ரியேட் நியூ பேஜஸ் அண்ட் வின் எஸ்சிஓ. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் ஒரு முக்கியமான விஷயம், ஏஐ அசிஸ்டண்ட் வந்திருக்குங்க. இந்த ஏஐ அசிஸ்டண்ட், வேர்ட்பிரஸ் ஏஐ அசிஸ்டண்ட்டை நீங்கள் ப்ளக்இன் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு சாட்ஜிபிடியில் கூட கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வேர்ட்பிரஸ்லேயே க்ரியேட் போஸ்ட், க்ரியேட் பேஜஸ் அந்த செக்ஷனில் போயிட்டு அங்கே ஒரு கிளிக் பண்ணி அந்த ஏஐ அசிஸ்டண்ட்டில் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க உங்களுடைய கொஸ்டினை, கண்டென்ட்டு, ஐடியாஸ் எது வேணுமோ அங்கேயே ரைஸ் பண்ணி அங்கேயே நீங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய பேஜஸை க்ரியேட் பண்ணுற ஒர்க் வந்து முடிஞ்சிடுங்க. ஸோ in order to rank your website, particularly WordPress website, for certain keywords, for business lead generating keywords, just create pages for those keywords. அதுக்கு என்ன டைட்டில் போடணும், அதுக்கு என்ன கண்டென்ட் போடணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் போடணும், எல்லாமே வேர்ட்பிரஸ் ஏஐ அசிஸ்டண்ட் அந்த ப்ளகின் யூஸ் பண்ணி ஜெட்பேக்கில் நானும் வாங்கினேன். இட் காஸ்டட் அரவுண்ட் 500+ per month. ரொம்ப ஈஸியாகவே வந்து யூ கேன் ஜெனரேட் த கண்டென்ட், யூ கேன் பப்ளிஷ் த போஸ்ட் and you can create the pages. Once you create pages for your keywords, டெஃபினட்டாக அது நல்லாவே இண்டெக்ஸ் ஆகும். அது இண்டெக்ஸ் ஆகலைன்னா ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பேக்லிங்ஸ் பண்ணுங்கள். பட் நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸை வந்து ரிலவெண்ட் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுனாலே அது வந்து இண்டெக்ஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்றது வந்து சப்போஸ் லீட் ஜென்ரேஷனுக்காக நீங்கள் வந்து போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணணும், பேஜஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி கூட பீப்புள் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், how to do this, when to do this, where, which அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸில் சர்ச் பண்ணுற அந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்து கூட நீங்கள் பேஜஸாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம், க்ரியேட் as many pages as possible for the keywords related to your business and install the latest AI assistant plugin for WordPress. create பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு SEO வைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you very much. This is Sasikumar Talks.